வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு நம்ம புதிய தலைப்பை பார்க்க போகிறோம். அது உயர்வெண்ணம். பாடம் 1, செயலால் உயர்வும். ஓகே, உயர்வெண்ணம்னா உங்களுக்கு என்ன தோன்றுறது? ஓகே, பார்ப்போமா? இந்த உரையாடல் பார்ப்போம். நதியா, என்னுடைய புதிய வண்ண பென்சிலை பயன்படுத்திக்கொள். நன்றி அக்கா. ஓகே, இப்படத்தில் அக்காளிடம் உள்ள நற்குணங்களை பட்டியலிடுக. அதாவது அந்த அக்கா என்ன ஒரு நல்ல பண்பு அவங்க அக்காட்ட இருக்குது. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய புதிய கலர் பென்சிலாக இருந்தாலும் அவங்க அவங்க தங்கையுடன் ஷேர் பண்ணுறாங்க. அதாவது தங்கைக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? அதுதான் நம்ம உயர்வெண்ணமாக கருதுவோம். அதாவது நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள். ஓகேவா? அதுதான் உயர்வெண்ணம். அடுத்து நம்ம பார்த்தோம்னா உயர்வெண்ணத்தை வளர்ப்போம். ஓகே, இங்கே 2 உரையாடல்கள் இருக்குது, பார்ப்போமா? மன்னிக்க வேண்டும் அப்பா, நான் கடந்து செல்லலாமா? சரி காளிதாஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 2 பெரியவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அவர் காளிதாஸ் அந்த இடத்த கடக்கிறப்போ அவர் குனிந்து செல்கிறார். ஓகேவா? அது ஒரு மரியாதையான பழக்கம். அடுத்து, தாத்தா பாட்டி, உங்களுக்கு தாகமாக இருக்கும், இதோ தேநீர் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி மாதவி. மாதவியின் பணிவை பார்த்தீர்களா? ஓகே, அவங்க பெரியவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு மாதவி என்ன செய்கிறாங்க, அவங்க தாகமாக இருக்குன்ட்டு அவங்களுக்கு தேநீர் அவங்களே கொடுக்குறாங்க. அவங்க நீங்களே போய் எடுத்துக்கோங்க அந்தமாரி சொல்லாமல் அவங்களா பணிவாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த சிறு சிறு விஷயங்கள் நீங்கள் மரியாதையாக நடந்துக்கிறது, இன்னொன்று மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணுன்ற இருக்கிற எண்ணங்கள், அது எல்லாமே தான் உயர்வெண்ணமாக கருதப்படும். இன்றைய பாடம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பயிற்சி புத்தகத்தில் பக்கம் 24. ஓகே, உயர்வெண்ணத்தை குறிக்கும் செயல்களை தெரிவு செய்து கோடிடுக. ஓகே, நீங்கள் இந்த 10 சூழலில் ஒவ்வொரு சூழலுக்கும் விடை கொடுத்துருக்காங்க. அதில் எது உயர்வெண்ணத்தை குறிக்கும் செயல்கள் என்று நீங்கள் கோடிடணும். ஓகே, எடுத்துக்காட்டு 1, உதவி செய்த அம்மாவுக்கு நன்றி. ஓகே, விடைகள் கொடுக்கப்பட்டது கூறுவேன், கூற மாட்டேன். ஓகேவா? எளிதானது தானே? ஸோ நீங்கள் உங்கள் அம்மா உதவி செஞ்சால் நீங்கள் என்ன செய்வீங்க? நன்றி கூறுவோமா, கூற மாட்டோமா? கூறுவேன். ஸோ இதுக்கு நீங்கள் கோடிடணும். ஓகேவா? அடுத்து, வழியில் உறவினர்களை கண்டால் முகத்தை திருப்பிக் கொள்வேன், இல்லைனா வணக்கம் சொல்வேன். ஸோ இதில் எது உயர்ந்த எண்ணம், எது நல்ல பண்பை குறிக்குது? ஓகே, வணக்கம் சொல்வேன். ஸோ இதை நீங்கள் கோடிடணும். ஸோ இதே போல் மற்ற கேள்விகளையும் வாசித்து சரியான விடையை கோடிடுவீங்கன்னு டீச்சர் நம்புகிறேன். ஓகே, மாணவர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் வழியாக கேட்கலாம். அப்படி இல்லைனா கூட எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? நன்றி.